நடிகர் சூர்யா சமீபத்தில் அகரம் ஃபவுண்டேஷனுக்காக சென்னை டி நகரில் ஒரு புது ஆஃபீஸ் ஒன்று திறந்தார். இந்த திறப்பு விழாவுக்கு அவருடைய மனைவி ஜோதிகா, மகள் தியா, மகன் தேவ், தம்பி கார்த்தி மற்றும் தங்கச்சி பிருந்தா அண்ட் அப்பா அம்மானு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்திருந்தாங்க. மேலும் இயக்குனர்கள் ஹரி, கார்த்திக் சுப்புராஜ், ஆர்ஜே பாலாஜி, டிஜே ஞானவேல்னு இப்படி பல செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க. வறுமை காரணமா படிக்க முடியாம இருக்கிற பல மாணவர்களுக்கு கல்வி சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் சூர்யாவால இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ வெற்றிகரமா 20 வருஷங்களுக்கும் மேல தொடர்ந்து பல நல உதவிகளை சூர்யா மாணவர்களுக்கு பண்ணிட்டு வராரு. அதோட அடுத்த கட்டமா இப்போ ஆபீஸ் ஒண்ணு தொடங்கி இருக்காரு. இந்த ஆபீஸ் முழுக்க முழுக்க சூர்யாவோட சொந்த காசுல கட்டினதாகவும் ஒரு பைசா கூட டொனேஷன்ல இருந்து பயன்படுத்தலன்னு சொல்லி பலரையுமே நெகிழ வச்சிருக்காரு. சூர்யாவோட இந்த செயல் இப்போ பலரையும் வியப்பல ஆழ்த்தி இருக்கு. மேலும் இந்த விழாவுக்கு மொத்த குடும்பமும் வந்தது பலரோட பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது. கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அகரமாக மாறி இருக்கு. அகரம் எதனால இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாமல் வீரியத்தோட ரொம்ப சக்தியாக ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட நேரம், காலம், உழைப்பு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எங்களுக்கு இன்னொரு 20 வருஷம் நாங்கள் இதே விஷயத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்போ மாணவிகள்லாம் அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் அகரமில் இருக்கிற ஒரு மாணவ மாணவிகளையும் கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டுருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறையா பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்குது, ஜவாத மலை பக்கத்தில் கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க, சைக்கிளெல்லாம் போக முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது, இருசக்கர வாகனங்களில் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு, பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆகியிருக்காரு. ஸோ தன்னார்வலர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன்.